ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் வாய்ஸ் ஆஃப் அருவி. நம்ம இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா 2026 வெளியான த ஒண்டர்ஃபுல்ஸ் அப்படின்னு ஒரு காமெடி கான்செப்ட் உள்ள ஒரு கொரியன் வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுக்கு எந்த மாதிரி கான்செப்ட் உள்ள மூவியை எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடணும்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. மேலும் இந்த மாதிரி வீடியோ எக்ஸ்பிளனேஷன் வீடியோவெல்லாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு முன்னாடி இந்த சீரிஸ் வந்து இப்போதைக்கு ஒரு சீசன் தான் விட்டுருக்காங்க. நான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 அப்படின்னு அப்லோட் பண்ணுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆரம்பிக்கக்கூடியது நம்ம கதாநாயகியான ஜெனி கிட்ட. இந்த அம்மாவுக்கு ஊருக்குள்ள கோக்குமாக்காரின்னு இன்னொரு பட்ட பேரும் இருக்கு. இந்த பிள்ளைக்கு அம்மா அப்பான்னு யாரும் கிடையாது, ஒரே ஒரு பாட்டி மட்டும்தான். அவங்களோட ஹோட்டல்ல உட்காந்துதான் இந்த புள்ள வெங்காயம் வெட்டிட்டு இருக்கா. அப்ப திடீர்னு மூக்குல இருந்து ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. உடனே இந்த இடத்த விட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது அங்க இருக்க டாக்டரும் ஃபுல்லா செக் பண்ணி பார்த்துட்டு, இந்த பாருமா 7 வயசுல உன் ஹார்ட்ல ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணிருக்காங்க, அதுக்கப்புறம் கூட உனக்கு இருந்த நோய் குணமாகல பாரு, இப்ப வரைக்கும் உன் இதயத்தால ஒழுங்கா பம்பே பண்ண முடியல, அதனாலதான் உனக்கு இந்த மாதிரி ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு. ஒருவேளை ஆபரேஷன் பண்ணா கூட அப்பவோ ரத்த ஓட்டம் ஒழுங்கா இருந்தாதான் நீ உயிரோட இருப்ப. ஐயோ, இப்ப என்னையா சொல்ல வர? நான் சாக போறேனா? ஆமா, எப்ப வேணா உன் இதயம் நிக்கலான்னு அந்த ஆளு குண்ட தூக்கி போட அட கருமத்தன்னு புலம்பிட்டு வெளியில வந்தவன் ஊர் மக்கள் மொத்த பேரும் சந்தோஷமா இருக்க விஷயத்த கவனிக்கிறான். ஆனா சர்ச் ஆஃப் எட்டர்னல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பை சேர்ந்த மக்கள் மட்டும் உலகத்தோட முடிவு நெருங்கிடுச்சு. ஒருவேளை நீங்க எங்க கூட வந்து எட்டர்னல் சர்ச்சோட ஜாயின் பண்ணீங்கன்னா அங்க இருக்க மகா கடவுள் உங்களை காப்பாத்துவாரு அப்படிங்கிற மாதிரி நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கானுங்க. சரியா டிசம்பர் 31 தான் உலகம் அழிய போதுன்னு சொல்லுவானுங்க. இப்ப இந்த கதை நடக்கக்கூடியது 1999. கடுப்பான ஹீரோயினும், ஏமா நானே எப்ப சாக போறேங்கிற எதுவும் தெரியல, அதுக்குள்ள நீங்க எல்லாரும் சாகிறதுக்கு நாள் குறிச்சிட்டீங்களா அப்படின்னா உங்க சாவ கூட என்னால பார்க்க முடியாதா? அந்த வாய்ப்பை கூட எனக்கு கடவுள் கொடுக்கல. என்ன இவன் ஒரு பக்கத்துல பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கா. இத பார்த்து அங்க இருந்த மொத்த பேரும் தெரிச்சு ஓட பாவன மேல ஓரத்துல உட்காந்து ஓன அழ ஆரம்பிக்கிறா. அப்ப ஒரு குட்டி பையன் உள்ள புந்து, அக்கா என்ன அழுவுறீங்களா? இந்த கருப்பு ஐஸ் நீங்க சாப்பிட்டிருக்கீங்களா? என்ன அதை சாப்பிடணும் அவ்வளவுதானே, குடுறா தானே. பாவம் சின்ன பையன் கிட்ட இருந்து ஐஸ வாங்கி தின்னுட்டு அவனை அள வச்சுட்டு அங்க இருந்து ஓடி போயிடுவா. இது எல்லாத்தையுமே மக்கள் குறைதீர்ப்பு மையத்துல வேலை பாக்குற நம்ம கதையோட ஹீரோவும் அவரோட சீனியர் ஆபீசரும் பாக்குறாங்க. சார், அந்த பொண்ணு பாத்தீங்களா? சின்ன பையனை அள வச்சுட்டு போறா. எலே, அந்த பொண்ணோட பேரு ஜெனி. ஒரு பெரிய ஹோட்டல் வச்சிருக்காங்களே பாட்டியம்மா, அந்த அம்மாவோட ஒரே பேத்தி. ஆளு கொஞ்சம் மண்டக்கோளாரு, அதனாலயே ஊருக்குள்ள இவளுக்கு கோக்குமாக்காரின்னு ஒரு பேர் இருக்கு. எக்காரணத்தை கொண்டும் அவகிட்ட மட்டும் அம்பளுத்துறாத. இங்க கட் பண்ணா காட்டுக்குள்ள இருக்க ஒரு பெரிய குப்பை கிடங்கு. அங்க ஒரு பிச்சைக்காரன் தனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் உண்மை ஒன்னா பொறுக்கிட்டு இருப்பான். அதுல கால் தடுமாறி புள்ளையாண்டா நேரா அங்க இருக்கிற ஒரு சாக்கடைக்குள்ள வந்து விழுந்துருவான். அடுத்த செகண்டே இவன் உடம்புல இருக்க சதைகள் மீனோட செதில்களை போல மாற ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்ல, காதை பாருங்க கையோட பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. இனிமே இந்த ஆள மொட்டை அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்பான். பயத்துல இவன் அந்த தண்ணிக்குள்ளேயே உளுந்து புரண்டுகிட்டு இருக்கான். அடுத்த ஹீரோவோட ஆபீஸ காட்டுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு கண்ணாடிக்காரன் கம்ப்ளைண்ட் கொடுக்க வரான். இவனை பார்த்தாவே அங்க இருக்க சீனியர் உட்பட எல்லாருமே பயந்து நடுக்கிறானுங்க. ஏன்னா சம்பந்தம் இல்லாம இந்த பைபிள்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. சீனியரும் தப்பிக்கிறதுக்காக நம்ம ஹீரோவை கோத்து விட்டுருவாரு. அந்த கண்ணாடிக்காரன் கம்ப்ளைண்ட் எப்படி கொடுக்குறான் பாருங்க. நான் ஒரு புறாவை பார்த்தேன், அது உருவத்துல ரொம்ப பெருசா இருந்துச்சு, என்ன பார்த்து கண்ணடிச்சுங்கிறான். சரி அது பரவாயில்ல. அப்புறம் ஆத்துக்கு குளிக்க போட அப்ப பார்த்தா திமிங்கல அளவுக்கு ஒரு மீனை பார்த்தேன், அது என்ன பார்த்து முறைச்சிச்சு, அதுக்கு கண்ணுல முடியெல்லாம் இருந்துச்சுங்கிறான். இந்த பாருங்கயா, கண்டிப்பா அந்த காட்டுக்குள்ள இருக்க குப்பை கடங்குல இருக்க கழிவுகள் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு நினைக்கிறேன். ஒரு தடவையாச்சும் அதை போய் செக் பண்ணுங்கயா, கிளீன் பண்ணுங்கயான்னு திரும்ப திரும்ப அதையே தான் சொல்லிட்டு இருக்கான். ரொம்ப சிம்பிளா ஹீரோவும், சார் அது அரசாங்கத்துக்கு சொந்தமானது கிடையாது, அது ஒரு பிரைவேட் ஏரியா, மன்னிச்சிருங்க எங்களால எதுவும் பண்ண முடியாது. கடுப்புல கண்ணாடிக்காரன் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவான். தனியா ஹீரோ வெளியில வந்து உட்காரும் போது ஒரு வயசான ஆளு இவரை ஷாட்டா தானு மைண்ட்ல வச்சுப்போம். போன சீன்ல மொட்டை பையன் சாக்கடைக்குள்ள விழுந்திருப்பான்ல, எக்ஸாக்டா அவரோட ஃப்ரெண்டு தான் இவரு. தம்பி, என் ஃப்ரெண்டு எங்க போனானே தெரியலப்பா, அவனை தேடி கண்டுபிடிக்க சொல்லிதான் நான் இங்க வந்தேன். அட என்ன சார், சும்மா சண்டை போட்டிருப்பீங்க அதனால எதுவும் கோச்சுக்கிட்டு போயிருப்பாரு. அட இல்லப்பா, அவனுக்கு நான் நிறைய பணம் கொடுக்கணும், நிறைய கடன் வாங்கிருக்கேன், அதை வாங்காம அவன் எங்கேயாவது போயிடுவானா என்ன? எனக்கு என்னமோ தப்பா இருக்குப்பா, அவனுக்கு இதோ ஒண்ணு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். முக்கியமான இன்னொரு விஷயம், சரியா 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த சோல்ல 11 மக்கள் உண்மை ஒண்ணா காணாம போனாங்க. இப்பயும் அதே விஷயம் நடக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரும் காண போயிட்டு இருக்காங்க. ஒருவேளை உண்மையாவே உலகம் அழிவுக்கு தான் வரப்போகுதோ? இந்த மாதிரி பேசிட்டு பெரியவர் தான் தங்கி இருக்கக்கூடிய ஒரு குடோனுக்கு வருவாரு. எட்டர்னல் சர்ச்சை சேர்ந்த ஒரு லேடி வராங்க. அவங்களுக்கு உதவியா குல்லா போட்ட ஒரு 5 பேர் வந்திருக்கானுங்க. ஐயா, ஆளு பார்க்க அம்சமா இருக்கீங்க, எங்களோட அமைப்புல நீங்க சேர்ந்தீங்க அப்படின்னா கடவுளோட அருள் உங்களுக்கு கிடைக்கும். அட போமா, கடவுளும் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு பேப்பரை சுருட்டி அடிப்பாரு. சரி நிரூபிச்சா நீ என் கூட வந்துதானே ஆகணும்னு குல்லா மாட்டி இருந்த ஒருத்தன் தன் கைய நீட்டினதும் போதும் அங்க நின்றுகிட்டு இருந்த வீல் சேர் அப்படியே
அப்படியே ஏர்ல பறகுது. ஏன் சுத்தி இருந்த எல்லா திங்ஸும் பறகுது. 2 கைய ஒன்னா சேர்த்து ஒரு கிளாப் தாங்க பண்ணுவான். ட்ராலி மொத்தமா நசுங்கி போயிடுச்சு. இனிமே இந்த பையல மார்க் அப்படின்னு மைண்ட்ல வச்சுப்போம். இப்ப ஏற்பட்ட விஷயத்த பார்த்ததுக்கு அப்புறம் கூட தாத்தா நம்பாம இருப்பாரா? கடவுள் இருக்கிறது உண்மைன்னு இந்த எட்டர்னல் சேர்ச் கூட இவரும் சேர்ந்து பாரு. ஒரு பக்கம் ஹீரோயின் பாட்டிய பார்த்த இந்த மாதிரி நான் ஊரை சுத்தி பார்க்கணும், எனக்கு பணம் கொடுங்கன்னு கேப்பா. தோடா பணம் என்ன சும்மாவா வருது? பாட்டி சும்மா அப்படி அசிங்கப்படுத்தாதீங்க, ஊருக்கே பணம் கொடுத்து உதவி பண்றீங்க, உங்க பேத்தினா எனக்கு கொஞ்சம் கொடுக்க மாட்டீங்களா? சந்தேகத்துல பாட்டியோ ஒரு நிமிஷம் இரு. எதுக்காக நீ இப்ப இவ்வளவு எமோஷனலா பேசிட்டு இருக்க? டாக்டர் பாத்தியா? அவர் என்ன சொன்னாரு? ஹீரோயின் பாட்டி கிட்ட உண்மையை சொன்னா வருத்தப்படுவாங்கன்னு. அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல, நான் ஓகேவா தான் இருக்கேன். எனக்கு இந்த உலகத்தை இருக்கும் போதே சுத்தி பார்க்கணும்னு ஆசை. அதெல்லாம் முடியாது. முதல்ல கிச்சன்ல போயிட்டு வெங்காயத்தை வெட்ட. ஒவ்வொரு நாளைக்கும் உனக்கு 40 ரூபா பணம் கொடுக்குறேன், அதை சேர்த்து வச்சு நீ எங்க வேணா போய்க்கோ. அடி போய் தாய் கிழவின்னு திட்டிட்டு சேர்த்து வச்ச உண்டியில உடைச்சு பார்த்தா கொஞ்சமா பணம் கிடைக்குது. இதை வச்சு ஏதாவது இடத்துக்கு போலான்னு பாட்டிக்கு தெரியாம பெட்டி படிக்கெல்லாம் பேக் பண்ணிக்கிட்டு பின்வாசல் வழியா வருவா. அப்ப தெரியாதனமா ஹீரோனோட ஃப்ரெண்டு இவள பாத்துட்டான். இவனை ஷார்ட்டா கேடி பையன் மைண்ட்ல வச்சுப்பான். ஏய் ஜெனி, எங்க போற நீ? பாட்டியம்மாவுக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது, உதவாக்கற வாய மூடிட்டு சும்மா இருடா. ஒரு சந்தேகத்துல, ஆமா பெட்டியெல்லாம் கொண்டு போற, உங்ககிட்ட பணம் இருக்கா? இல்லையே, அதான் உன்கிட்ட கேட்டு வாங்கலான்னு வந்தேன். அட போ ஜெனி, என்கிட்ட இருந்த மொத்த காசையும் வச்சு ஒழுகிட்டு இருந்த என் வீட்டோட கூரைய இப்பதான் சரி பண்ண. என்கிட்ட எல்லாம் பணம் இல்ல. டே கேடி, நீ என்னைய ஏமாத்திரியா? பரவாயில்ல விடு, எனக்கு 50 மில்லியன் வான் பணமா கிடைக்க போகுது. அத வச்சு இந்த உலகத்தையே நான் சுத்தி பாப்பேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. மறுபக்கத்துல நம்ம கண்ணாடிக்காரன் இவனோட பொண்டாட்டி ஒரு பூக்கடை வச்சிருக்காங்க. இவரோட வேலை அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் தொடச்சு வைக்கிறத, அப்புறம் டெலிவரி கொடுக்கறத. பேச்சு வாக்கல செல்லம், இந்த மாதிரி அம்மாவுக்கு 70வது பிறந்த நாள் வருத, அவங்க நியூயார்க்க சுத்தி பாக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நீ பணம் கொடுத்தா நான் கூட்டிட்டு போயிட்டு வந்துருவேன். ஐயோ அவ்வளவு பணம் எல்லாம் என்கிட்ட இல்ல, வேணும்னா பேங்காக்க சுத்தி காட்டுங்கன்னு ரொம்ப மட்டு மரியாதையா இந்த புள்ள பேசிவிட்டா. அதுக்கப்புறம் கண்ணாடிக்காரன் தன் பொண்ணு மியாவை கூட்டிட்டு போறதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு வந்திருப்பான். ஆனா இந்த ஆளு கால்ல செருப்பு கூட ஒழுங்கா போட முடியாம தடுமாறி கீழே விழுந்துருவான். இத பார்த்ததுமே அந்த புள்ளகாரிக்கு நயனா கூட போறதுக்கு விருப்பம் இல்லாம ஃப்ரெண்டோட கூடையில ஓடி போயிடுவா. பாவம் மனுஷனுக்கு மனசு ரொம்ப கஷ்டமா போயிடுது. அதுக்கப்புறம் இங்க இருந்து நேரா நம்ம கேடி பேருக்கா இல்லையா, அவனை பார்க்க வந்திருக்காரு. ஏன்னா ஜெனி கூட இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஹீரோயின் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தவ. அங்க கயிறு, டேப்பு, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வாங்கிட்டு இருக்கா. அப்ப யதார்த்தமா அங்க வந்த ஹீரோ மேல நம்மால டப்புன்னு இடிக்கும் போது இவகிட்ட இருந்த திங்ஸ் எல்லாமே கீழே விழுந்துரும். கத்திரிக்கோல கயிறு, டேப் எல்லாம் பார்க்கும்போது ஹீரோவுக்கு என்ன தோணும்? ஏதோ ஹீரோயின் ஒரு கடத்தல்காரி மாதிரியே ஃபீல் ஆகுது. சோ சந்தேகத்துல நம்ம ஹீரோயின் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தவன் அவளோட சூட் கேஸ்ல ஒரு ஆளோட தலை முடி தெரியுற விஷயத்த கவனிக்கிறா. ஏமா உன்னை பார்த்தாவே சந்தேகமா இருக்க, உன் பேக்ல என்ன வச்சிருக்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே, உனக்கு இப்ப என்ன வேணும்னு சண்டைக்கு வரும்போது ஒரு வேகத்துல ஹீரோ பேக பிடிச்சு இருக்க உள்ள இருந்த திங்ஸ் எல்லாம் ஜோயிங்னு மேல பறகுது. நம்ம ஆளு தலைமுடிய பாத்திருப்பான்ல, அது ஒரு ஆளோடது கிடையாது, ஒரு பொம்மையோடது. ஐயோ இந்த புள்ளைய நம்ம தப்பா நினைச்சிட்டோமேன்னு கீழே விழுந்த பொம்மையை எடுத்து சாரி கேட்க நினைக்க அவ அதே பொம்மையை புடுங்கி டப்புன்னு மூஞ்சி மேல அடிக்கிறா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாட்டியம்மா கால் பண்ணி, ஏண்டி ஜெனி நீ எங்க போன? வீட்டுக்கு வருவியா மாட்டியான்னு கத்திட்டு இருக்காங்க. உங்களுக்கு தான் என் மேல பாசமே கிடையாது, அப்புறம் இதுக்காக கேள்வி கேக்குறீங்க? ஜெனி நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கடி. சின்ன வயசுல இருந்து நீ என்ன எனக்கு அவ்வளவு உயிர், அவ்வளவு பாசமா இருப்ப, எல்லார்கிட்டயும் ஜாலியா இருப்ப. ஆனா இப்ப அதெல்லாம் எங்க போச்சு? எனக்கு என்னோட பழைய ஜெனி வேணும், மன்னிச்சிருங்க பாட்டி. அவ ஏற்கனவே செத்துட்டான்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுவா. எல ஹீரோ நீ என்ன கொடுமைப்படுத்திருக்க, உன்னை சும்மா எல்லாம் விட முடியாது, உன்னை கம்ப்ளைண்ட் பண்ற பாருன்னு அவனோட விசிட்டிங் கார்டை வாங்கி வச்சுப்பா. ஒரு பக்கத்துல கண்ணாடிக்காரனும் கேடி பையனும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப பேச்சு வாக்குல, ஏயா இந்த ஜெனிக்கு 50 மில்லியன் வான் யாரு கொடுப்பா? இது 50 மில்லியனா? என்னடா பேசிட்டு இருக்க? ஆமா போகும்போது அவ என்கிட்ட அப்படிதான் சொல்லிட்டு போனா. அப்ப நேரத்துக்கு உள்ள வந்த ஹீரோனும், என்னப்பா என்ன பத்தியா பேசிட்டு இருக்கீங்க? சேச்சே அப்படிலாம் இல்ல ஜெனி, போய் சொல்லாதீங்க, எனக்கு உங்களால ஒரு சின்ன வேலையாகணும். தோடா உனக்காக நாங்க வேலை பார்க்கணுமா? அதெல்லாம் முடியாதுன்னு 2 பேரும் கெத்தா பேசுவானுங்க. நம்மால் ரொம்ப சிம்பிளா, நீங்க இந்த வேலையை பார்த்தா தலா 5 மில்லியன் பணம் கொடுக்குறேன்னு சொல்லுவா. அட என்ன ஜெனி இதெல்லாம் முன்னாடியே சொல்ல மாட்டியா? வா வா, கை வலிக்குதா கால் வலிக்குதா சாப்பாடு வேணுமான்னு பிள்ளைங்க 2 பேரும் தாங்கு தாங்குன்னு தாங்குறானுங்க. அடுத்த ஹீரோ குடியிருக்கக்கூடிய அபார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. கீழ் வீட்டு ஓனரமா மேல வந்து, யோ என்னையா பாடிட்டு இருக்க? அடிக்கடி ஒரு ரூம்ல இருந்து டம்மு டம்முன்னு சத்தம் கேக்குது, பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் குடியிருக்கிறதா இல்லையா? மன்னிச்சிருங்க மேடம், இனிமே இப்படி நடக்காதுன்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் டோரை ஃபுல்லா லாக் பண்ணிட்டு உள்ள வரும்போதுதான் தெரியுது நம்ம ஹீரோ அங்க இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் கண்ணா பண்ண உடைச்சு போட்டிருக்கான். அதுல இவனோட பேகும் கீழே விழுந்து கிடக்கும். அப்பதான் நம்ம கண்ணாடிக்காரன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போன காட்டுக்குள்ள இருக்க அந்த கிடங்கு இருக்கு இல்லையா, அதாங்க குப்பை கிடங்கு, அது சம்பந்தப்பட்ட ஃபைல் தெரியுது. அதுக்கப்புறம் ரூம்ல இருந்து இன்னொரு ஃபைல் எடுக்கிறான். அதுக்குள்ள சரியா 20 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ஆர்பனேஜ்ல தீ ஏற்பட்ட மாதிரியும், அப்ப அந்த இடத்துக்கு போன மீட்பு குழுவை சேர்ந்தவங்க குழந்தைகளை காப்பாத்திட்டு அந்த ஆர்பனேஜை செக் பண்ணி பார்க்கும்போது அது வெறும் விடுதி கிடையாது,
குழந்தைகளை வச்சு ஆராய்ச்சிகளை பண்ணிருக்காங்கன்னு ஒரு மிகப்பெரிய ரகசியம் ஒண்ணு ரிலீஸ் ஆயிருக்கு. ஆனா சம்பந்தமே இல்லாம ஹீரோ எதுக்காக இந்த ஃபைல்ஸ் பாக்குறாங்கிறது தெளிவா தெரியல. கடைசி பக்கத்துல ஆர்ஃபனேஜ்ல இருந்த குழந்தைகளை காப்பாத்தினது ஒரு வாட்ச்மேன் தான். சோ அந்த ஆளை பத்தின போட்டோ இருக்கு. உடனே அவரை பாக்கலான்னு ஹீரோ நேரா பிச்சைக்காரங்களோட குடோனுக்கு வந்திருக்கான். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய தாத்தா தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆர்ஃபனேஜ்ல வாட்ச்மேனா இருந்திருப்பாரு. எங்க தேடியும் கூட அந்த தாத்தாவை கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவரோட ட்ராலி சேர் இருக்கு இல்லையா, அது மட்டும் மோசமா நசுங்கி போயிருக்கு. யார் இந்த வேலையை பார்த்திருப்பாங்கன்னு பயலுக்கு ஒண்ணும் புரியல. இதே டைம்ல மயக்கத்தை விட்டு தாத்தா கண்ண முழிக்கும் போது இவர் ஒரு பேஸ்மெண்ட்ல கோண்டுக்குள்ள இருக்காரு. ஆப்போசிட்ல ஒரு கண்ணாடி பெட்டகம் இருக்கு. அதை ஒத்து கவனிக்கும் போது மீன் பாதி மனுஷன் பாதின்னு ஒருத்தன் நீந்திக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்துல இவருக்கு அது யாருன்னே தெரியல. ஆனா உத்து பார்க்கும் போதுதான் அது இவரோட பாலிய ஃப்ரெண்டு. முன்னாடி சீன்ல பார்த்த அந்த மொட்டைக்காரன் சாக்கடையில கூட விழுந்திருப்பானே அந்த பையதாங்க. அடே நண்பா, உனக்கு என்னாச்சுன்னு இவரு வாய போலக. மறுபக்கத்துல ஜெனி பாட்டியம்மா கிட்ட இருந்து 50 மில்லியன் வான் பணம் வாங்கலான்னு கேடு பையனையும் கண்ணாடிக்காரனையும் கடத்தல்காரங்க மாதிரி கெட்டப் எல்லாம் மாட்டி விட்டு ஹீரோனை கட்டி போட்டு மிரட்டி பணம் வாங்குற மாதிரி வீடியோ எடுத்துட்டு இருக்கானுங்க. முதல் வீடியோ எடுத்தாச்சு. ஆனா ஹீரோயினோட நடிப்பு பத்தலையா, அத மறுபடியும் இன்னும் அதிகமா பண்ணணும்னு ரெண்டு பேரும் திரும்பி பேசிட்டு இருப்பானுங்க. ஆனா அந்த சின்ன கேப்ல நம்ம ஹீரோனுக்கு மூச்சு விட கஷ்டமா இருக்கு. அவளோட இதயம் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகல. ஹெல்ப் பண்ணுங்கன்னு கத்த கூட முடியாம கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால அழுதுபடியே அதே இடத்துல இறந்தும் போயிடுவா. ஆனா இது எதுவும் தெரியாத பயலுங்க. ஜெனி கேமரா ரெடி ஆயிருச்சு, ரோலிங் ஆக்ஷன் சொல்லுவானுங்க. அவ உடம்புல அசைவே இல்ல. பக்கத்துல வந்து பார்க்கும் போதுதான் உண்மையாவே அந்த புள்ள இறந்து போயிருக்க விஷயம் தெரிய வருது. நேரத்துக்குன்னு பாட்டியம்மாவும் கால் பண்ணுவாங்க. ஐயோ ஜெனி, நீ இப்படியா செத்து எங்களை கோத்து ஒண்ணு ரெண்டு பேரும் ஓன் அழுறானுங்க. ஜெனி வேற போன் எடுக்கலன்னு பாட்டிக்கு பயம். சோ இவங்களுக்கு ஜூமோ அப்படின்னு ஒரு பையனை தெரியும். அவனுக்கு கால் பண்ணி, எலே என் பேத்தியை காணோம், முதல்ல அவ எங்க இருக்கிறாங்கிற லொகேஷனை கண்டுபிடி. மறுபக்கத்துல ஜெனிக்கு சிபிஆர் எல்லாம் பண்ணி பாக்குறானுங்க. ஆனா அந்த புள்ள அசைய கூட மாட்டேங்கிறா. பேடு போன மாதிரியே இருக்கா. யோ கண்ணாடி, அவ்வளவுதாயா, நம்ம சோலி முடிஞ்சு. போலீஸ் இங்க வர போறாங்க. நம்ம கடத்தி ஜெனியை கொண்டுட்டோன்னு கேஸ போட்டு உள்ள தள்ள போறானுங்க. நான் இன்னும் கண்ணி கூட கழிலையா, கல்யாணமும் ஆகல. கேடி நீயாவது பரவாயில்லையே, எனக்கு என் பொண்டாட்டி பொண்ணு இருக்காங்கடா. அவங்களுக்கு மட்டும் நான் கொலகாரங்கிற உண்மை தெரிய வந்தா என் வாழ்க்கையே போயிடும்னு ஓன்னு அழுதுட்டு இருக்கானுங்க. இப்ப பிரச்சனை என்னன்னா, ஜெனிய பத்தி பாட்டிக்கிட்டையும் சொல்ல முடியாது, ஹாஸ்பிட்டலுக்கும் போக முடியாது. சோ கொஞ்சம் எல்லாம் அமைதியாகிற வரைக்கும் ஜெனி உடம்ப பாதுகாப்பா வைக்கணும்னு இவனுங்க தங்கி இருக்கக்கூடிய ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த குடோனை விட்டு பக்கத்துல இருக்க காட்டுக்குள்ள ஒரு டிராலிக்குள்ள ஹீரோனை உட்கார வச்சு தள்ளிட்டு போறானுங்க. கொடுமையை பாருங்க, செத்து போனவ கண்ணை கூட மூட மாட்டேங்கிறா. கைய வச்சு 3 நாளும் சரி படஹார்னு கண்ணு திறகுது. அப்பதான் எதிர்ச்சியா கண்ணாடிக்கார அடிக்கடி இந்த குப்பை கிடங்க பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பா இல்லையா, அந்த கிடங்கு இங்க இருக்க விஷயத்த கவனிக்கிறான். எலே கேடிப்பையா, கண்டிப்பா இதாண்டா சேஃபான இடம், எவனும் இங்க வரமாட்டான். இந்த இடத்தோட ஓனரும் இந்த நாட்டிலேயே இல்ல, இங்க உடம்ப ஒளிச்சு வைக்கலான்னு பேசிட்டு இருக்கும் போது சடனா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்திருக்கிறான். யோ யாரையா நீங்க, இங்க என்னையா பண்றீங்க? யோ கண்ணாடி, நீ இந்த குப்பை கிடங்கு பத்தி ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ண ஆள் தானே? ஆமா சார், அதான் சும்மா சுத்தி பாத்துட்டு போலான்னு வந்தேன். இந்த பாரு, நீ சொல்றத பார்த்தா நம்புற மாதிரியே இல்ல. எதுக்கே இங்க வந்தீங்க? தலைக்கு மேல லைட்டு, ஏதோ கடத்தல்காரன் கொலகார மாதிரி உடம்புல ஜாக்கெட் எல்லாம் போட்டிருக்கீங்க. கேடுப்பைய கடந்து அலறான். இந்தாயாவ உட்கார்ந்த இடத்துல எல்லாத்தையும் பார்த்த மாதிரியே சொல்றான். வாயமுறா வடக்கான்னு திட்டுவாரு. அப்பதான் ஹீரோவும் சந்தேகத்துல, ஆமா நீங்க தள்ளிட்டு வந்த டிராலிக்குள்ள என்ன இருக்கு, அதை காட்டுங்க. ஐயோ அதுல ஒண்ணும் இல்லன்னு லைட்டா அந்த வண்டியை நகர்த்தும் போது தெரியாதனமா பள்ளத்துல சறுக்கினபடியே கரெக்டா வண்டி நேரா அங்க இருக்க சாக்கடை தண்ணிக்குள்ள போய் விழுது. உள்ள இருந்த ஹீரோயினும் அந்த தண்ணிக்குள்ள விழுந்துருவாங்க. ஹீரோ இத பார்த்தா சும்மா இருப்பானா? திபு திபுன்னு பின்னாடியே ஓடி வந்தவன் இவன் மேல நின்றுவான். ஆனா ஹீரோவை தடுக்கிற முயற்சியில கேடி பையனும் கண்ணாடிக்காரனும் தடுமாறி சாக்கடை தண்ணிக்குள்ள விழுந்துட்டானுங்க. அடா பாவீங்களா, இந்த புள்ள கோக்குமாக்காரி ஜெனியாச்சே. புரிஞ்சு போச்சு, புள்ளைய கொண்டு இங்க வீசுறதுக்காக தான் வண்டியில வச்சு கொண்டு வந்தீங்களா? ஐயோ தலைவரே, அந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. எங்க ஆத்தா சத்தியமா சொல்றேன், ஜெனிதான் அவளை கடத்தி மிரட்டுற மாதிரி எங்களை நடிக்க சொன்னா. அவங்க பாட்டி கிட்ட பணம் கேட்க சொன்னா. ஆனா எல்லாத்தையும் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளேயே ஜெனி தானாவே இறந்து போயிட்டாயா. சத்தியமா எங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அண்ணாத்த எப்படி இருந்தாலும் ஜெனி எங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, நாங்களே போய் அவளை கொல்லுவோமா? அப்ப ஒரு இடத்துல பேசிட்டு டக்குன்னு கீழே பாக்கும்போது அங்க இருந்த ஹீரோயின் உடம்ப காணோங்க. ஒரு நிமிஷம் ஹீரோ இதை பார்த்து மிரண்டு போயிடுவான். அப்படின்னா உங்க 2 பேரை தவிர இங்க 3வது இவன ஒருத்தர் இருக்கான் போல, அவன் தான் ஜெனி உடம்ப கொண்டு போயிட்டான் போலன்னு பயத்துல ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி இங்க வர வச்சுட்டான். போலீஸ்ல ஒருத்த மட்டும் மேலாடிக்கிறான், இன்னொருத்த தண்ணிக்குள்ள இறங்கி நம்ம கண்ணாடிக்காரனை பிடிக்க பாப்பான். அவன் வரவே மாட்டேன்னு தண்ணி அடிச்சு விளையாடிட்டு இருக்கான். ஜூமோ ஹீரோயினோட போனை ட்ராக் பண்ணி பாக்கும்போது அவ மங்கோலிய தீவுல இருக்கா அப்படிங்கிற மாதிரி காடுது. இத பாட்டி கிட்ட சொன்னதுமே, ஏடா முட்டா பையல, குடிச்சிட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? என் பேத்தி சோல்ல இருந்து எப்படா அதுக்குள்ள மங்கோலியாவுக்கு போயிருப்பான்னு கழுவி கழுவி ஊத்துறாங்க. அதுவே மறுபடியும் செக் பண்ணி பாக்கும்போது இப்ப ஹீரோயினோட போன்
மறுபடியும் காட்டுக்குள்ள இருக்க அந்த குப்பை கிடங்குல இருக்க மாதிரி காட்டுத. என்ன நடக்குதுன்னு புரியாம ஜூமாவே குழம்பி போயிருவான். இப்ப வந்த போலீஸ் கிட்ட ஹீரோவும் ஜெனிங்கிற ஒரு பொண்ணை இந்த பயலுங்க கொண்டுட்டானுங்க. அவங்க உடம்பு இங்கதான் இருந்துச்சு, ஆனா திடீர்னு அது காணாம போயிடுச்சுன்னு சொல்லுவான். அப்ப போலீஸ பாருங்களேன். சார், நீங்க சொன்ன பொண்ணு ஆள் கொஞ்சம் குட்டையா இருப்பாங்களா? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? கொஞ்சம் நீங்களே பாருங்க. அந்த பொண்ணு அத யாரா சொல்றான்னு திரும்பி பார்த்தா உண்மையாவே நம்ம ஹீரோயின் குத்துக்கள் மாதிரி வந்து நிப்பாங்க. ஐ ஜெனி, நீ திரும்ப வந்துட்டியான்னு கேடி பையன் பார்த்து பயந்து அங்கேயே மயங்கிட்டான். கண்ணாடிக்காரனுக்கு அல்லே இல்ல. செத்து போனவன் எப்படா திரும்ப வந்தான்னு அல்லு விடுது. இந்த ஷாக்குக்கு மத்தியில நம்ம ஹீரோ தனக்குள்ள இருக்க ஒரு சீக்கிரட்டை ரிவீல் பண்ணுவான். பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோயின் கிட்ட இருந்து ஹீரோ பேக பிடிங்கிருப்பான்ல, அப்ப இவ வாங்கி வச்ச கத்திரிக்கோள், ஸ்க்ரூ டிரைவர்னு எல்லாமே மேல பறந்து போயிருக்கும். ஆனா அது எதுவுமே கீழே திரும்ப வந்து குத்தாம ஆப்போசிட்ல சுவர்கள்ல போய் குத்தி இருக்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ ஒரு சூப்பர் ஹியூமன். ஆமாங்க, இவனால தொடாமையே ஒரு சில பொருட்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். அது மூலமா தான் ஹீரோயினை அந்த டைம்ல காப்பாத்திருப்பான். ஆக்சுவலா இதை ஏன் நம்மளால நினைச்சு பாத்திருப்பானா, இறந்து போன ஹீரோயின் முகத்தை பார்த்த அந்த டைம்ல இவனுக்கு கெவின் அப்படின்னு ஒரு சின்ன பையனோட முகமும் ஞாபகத்துக்கு வந்திருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு உயிர் வந்ததால ஹீரோயினை மருத்துவமனைக்கு அனுப்பிட்ட ஹீரோ, கேடி பையன், கண்ணாடிக்காரன் 3 பேரையுமே போலீஸ் கேள்வி கேட்பாங்க. நான் ஹீரோயின் இறந்து போன விஷயத்த பார்த்தேன், இது உண்மைன்னு அடிச்சு சொல்லுவான். கண்ணாடிக்காரன் நிலைமையை சமாளிக்கிறதுக்கு, ஏயா அவன் என் ஃப்ரெண்டியா, அவளே குத்துக்கள் மாதிரி வந்திருக்கா, என் மேல கம்ப்ளைண்டே கொடுக்கல, நீ என்னையா கொலை பண்ணேன்னு சொல்றேன்னு அப்படியே பிளேட்டை மாத்தி 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டானுங்க. ஹீரோவுக்கும் வேற வழி இல்ல. சோ தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோன்னு மன்னிப்பு கேட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுவான். அதுக்கப்புறம் மருத்துவமனைக்கு வந்தவனுங்க ஜெனி கிட்ட, ஆமா நீ திடீர்னு மறைஞ்சு போயிட்டியே, எங்க போன? ஆக்சுவலா நீ நிஜமாவே செத்து போயிட்ட, அப்புறம் எப்படி உனக்கு